அனைவருக்கும் அன்பு வணக்கங்களும். இது கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்போர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் அரசியல் அதிதியாக வருகை தந்திருப்பவர் முன்னாள் பிரதி அமைச்சரும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவருமான பிரபா கணேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கின்றேன். தற்போதைய அரசாங்கம் முதல் கேள்வியாக முன்வைக்கின்றேன். முழுமையாக ஒரு இடங்களை நிறைவு செய்த பின்பு இப்பொழுது 2வது இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்கிறீர்கள்? இன்றைய இலங்கை அரசியலை பார்க்கும் பொழுது மக்கள் பாரிய அளவிலே ஒரு எதிர்பார்ப்பை இன்னும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய அரசாங்கம் பல விடயங்களை, சரியான விடயங்களை மக்களுக்கான ஒரு நேர்மையான தூரநோக்குடன் செயல்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இயற்கை அனர்த்தங்கள் வந்ததினால் பல அபிவிருத்தி திட்டங்களை அவர்களுக்கு சரியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எந்த ஒரு இடத்திலும் ஊழல் மோசடிகள் இல்லாமல் அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது ஒரு எதிர்காலம் என்பது மக்களுக்கு இருக்கின்றது என்று தான் நான் நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் தற்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம், நாடாளுமன்ற அரசியலை கடந்து கொழும்பு மாநகர சபை தொடர்பான விடயங்கள் அதிகமாக செய்திகளில் முக்கியத்துவம் பெறுகின்றது. உண்மையிலே சொல்லுங்கள். இல்லை, அதில் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது எதிர்கட்சிகள் தரப்பின் சார்பில். முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய உரையை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன நடக்குதுங்க? உண்மையிலே கொழும்பு மாநகர சபை தேர்தலுக்கு பின்பு உண்மையிலே அரசாங்கத்திற்கு, என்பிபி அரசாங்கத்திற்கு மெஜாரிட்டி பலம் இல்லாத ஒரு நிலை காணப்பட்டது. சாதாரணமாக 117 உறுப்பினர்கள் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 58 உறுப்பினர்களாக தேவைப்பட்ட நிலைமையிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து எங்களது கட்சி ஜனநாயக தேசிய கூட்டணி, இது அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. அதேபோல் வேறு பல கட்சிகள் இருக்கின்றன. அதே போல் பல சுயேட்சை குழுக்கள் இருந்தன. இவர்களை எல்லோரையும் நாங்கள் ஒன்றிணைத்து பொதுவாக பல கூட்டங்கள் எனது அலுவலகத்தில் தான் நடைபெற்றது. அப்பொழுது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக சுனில் வட்டகல அவர்களுக்குத்தான் அந்த பாரிய பொறுப்பை கொடுத்திருந்தார்கள். மாநகர சபையை கைப்பற்றுவதற்கான வெளித்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவரும் எனது அலுவலகத்தில் வந்திருந்து பல சுயேட்சை குழு உறுப்பினர்களையும் நாங்கள் அழைத்து பேசி அவர்களுக்கு சரியான விளக்கங்களை அளித்து இந்த நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்க, நேர்மையான மாநகர சபையை உருவாக்க நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கொடுத்தோம். ஏனென்றால் இலங்கையில் இருக்கும் அனைத்து பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை எல்லாத்தையும் விட ஒரு 100 மடங்கு அதிகமான வருமானம் வரக்கூடிய ஒரு இடம் கொழும்பு மாநகர சபை. உண்மையிலே கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படும் நிதி ஒதுக்கீடுகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக இருக்கிறது. அதுதான் உண்மை. இது பலருக்கு தெரியாது. ஆகவே அப்படியான இடங்களில் தான் பாரிய ஊழல் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. ஊழல் என்றால் ₹1, ₹2 ஊழல் அல்ல, பல கோடி ரூபாய் ஊழல்கள் நடந்திருக்கிறது. மக்களுக்கு சரியான முறையிலே பல விடயங்கள் இடம்பெறாமல் தடுத்து, அந்த உதாரணமாக சொல்ல போனால் மெஷின் தையல் இயந்திரங்கள் கொடுத்தால் அவை 1-2 தையல் இயந்திரங்கள் தான் மக்களுக்கு செல்கிறது. மிகுதி அனைத்தும் வெளியே விற்கப்படுகிறது. பாட புத்தகங்கள் வெளியே விற்கப்படுகிறது. இவ்வாறான பல மோசடிகள் இருந்த அந்த மாநகர சபையை சரியான முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து மேயர் அவர்களை நாங்கள் தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அதே போல் அதில் நாங்கள் வெற்றியும் கண்டோம். நாங்கள் வெற்றியை கண்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த ஜனநாயக தேசிய கூட்டணியுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது? ஜனநாயக தேசிய கூட்டணியின் முக்கியமான நோக்கமாக இருப்பது பாரிய ஊழலற்ற நேர்மையான முறையிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இளைஞர்களை மக்கள் பிரதிநிதிகளாக உருவாக்கி அதனூடாக ஒரு சிறந்த ஒரு நாட்டை வளர்த்தெடுப்பது தான் இனமத பேதமின்றி. அதனால் எனது ஜனநாயக தேசிய கூட்டணி நான் தலைவராக இருந்தாலும் கூட உப தலைவர்களாக அன்வர் போன்றவர் இருக்கிறார்கள். அதேபோல் தேசிய அமைப்பாளராக இருப்பவர் நெருஷ நந்தகுமார் என்று சொல்லப்படும் சிங்கள இளைஞர். அதேபோல் எனது கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவர் ஒரு கேரளாவை சேர்ந்த இலங்கை பிரஜை, ஆனால் கேரளாவை சேர்ந்த ஒருவராக இருக்கிறார். ஆகவே எங்கள் கட்சியிலே அனைத்து இன மத பேதமின்றி அனைவரும் இருக்கிறார்கள். ஆகவே
இது ஒரு பிரதேசத்தை குறிக்கும் கட்சியாக நான் பார்க்கவில்லை. கொழும்பை மையமாகவோ அல்லது வடக்கை மையமாக கொண்டு கொள்ளவில்லை. நாடு முழுக்க நாங்கள் எங்களது அரசியலே சரியான முறையிலே நேர்மையான முறையிலே சென்று செய்து கொண்டிருக்கோம். அப்படியானால் ஆளும் அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள்? ஆம், கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையிலே ஆளும் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கொழும்பு மாநகர சபையை ஒரு தூய்மையான ஒரு மாநகர சபையாக உருவாக்க வேண்டும். நகரசபை மட்டும் தூய்மையாக நகரம் மட்டும் தூய்மையாக இருக்காமல் நகரசபை உறுப்பினர்களும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான ஒரு முறையில் கொண்டு செல்ல முடியும். அதே போல் வவுனியாவை எடுத்துக்கொண்டால் வவுனியாவில் செட்டிக்குளம் பகுதியிலும் எங்களுக்கு உறுப்பினர் இருக்கிறார்கள். வவுனியா தமிழ் பிரதேச சபையிலும் உறுப்பினர் இருக்கிறார்கள். வவுனியா மாநகர சபையிலும் இருக்கிறார்கள். வவுனியா மாநகர சபையில் கூட உதவி மேயராக செயல்பட்டவர் எங்களது கட்சியை சேர்ந்தவர் தான் உதவி மேயராக இருக்கிறார். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மீது அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டுகள், பாதுகாப்பு தரப்பு முக்கியமான பதவி வகித்தவர்கள் மீது கூட குற்றச்சாட்டுகள் தற்போது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கான தீர்வுகள் கூட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் நீங்கள் கூட ஒரு பிரதி அமைச்சராக இருந்தீர்கள், அங்கம் வகிக்கின்ற அரசியலில் கூட இருந்தீர்கள். அப்படியானால் அந்த நேரத்தில் எதற்காக அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? உண்மையிலே நான் 2004ஆம் ஆண்டு மேல் மாகாண சபைக்கு முதலிலே தெரிவானேன். பின்பு 2009ஆம் ஆண்டு மீண்டும் மேல் மாகாண சபைக்கு தெரிவானேன். 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டு கொழும்பு மாவட்டத்தில் நான் வெற்றி பெற்றேன். வெற்றி பெற்ற பிறகு நான் அங்கு வைத்த ஜனநாயக மக்கள் முன்னணி உடன் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு காரணமாக ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கி அதனூடாக ஆளும் அரசாங்கத்துக்கு நான் ஆதரவு தெரிவித்தேன். ஏனென்றால் யுத்தம் முடிவற்ற நிலையிலே பாரிய அபிவிருத்திகள் இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த அபிவிருத்தியிலே கொழும்பிலே சரியான மக்கள் பிரதிநிதி யாரும் இல்லாத காரணமாக நான் மட்டும்தான் இருந்தேன். கொழும்பு மாவட்டத்தில் இருக்கும் பல பாடசாலைகள் யாருமே அபிவிருத்தி செய்வதற்கு இல்லை. என்னை பொறுத்தவரையிலே கல்விக்குத்தான் எனது வாழ்க்கையிலே நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் பொழுது முழுமையான முறையிலே நான் சேவை செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே சுமார் 50 கோடிக்கு அதிகமான நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக கொழும்பு மாவட்டத்தில் இருக்கும் 46 தமிழ் பாடசாலைகளை முழுமையான முறையில் அபிவிருத்தி செய்திருக்கின்றேன். இன்று கூட போய் பார்த்தால் எல்லா கல்வெட்டுகளிலும் எனது பேர் இல்லாத பாடசாலை இல்லை. ஆகவே மன திருப்தியோடு இருக்கின்றேன். ஆகவே அப்படியான அபிவிருத்தியை நான் நேர்மையான முறையில் செய்தேன். ஆனால் நான் சார்ந்திருந்தவர்கள் ஊழல்வாதிகளாக இருக்கலாம். அதை பொறுத்தவரையில் எனக்கு அங்கே சென்று எனக்கு அதிகாரம் இல்லை, அந்த ஊழலை அடக்கி பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. நான் தனி ஒருவனாக இருந்தேன். ஆனால் நான் ஊழல் செய்யாமல் நேர்மையான முறையிலே சுத்தமான கரங்களிலே நான் அந்த அபிவிருத்தியை முழுமையான முறையில் செய்தேன். இன்றும் கூட நான் வாடகை வீட்டில் தான் கூடியிருக்கின்றேன். இந்த கொழும்பு தமிழ் பிணைத்துவம் தொடர்பாக ஒரு பாரிய ஒரு விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் முன்பு இருந்த அந்த மக்கள் செல்வாக்கு என்பது அருகி போயிருக்கின்ற சூழல். மக்கள் எதற்காக நம்பிக்கை இழக்குவதற்கு காரணமாக இருந்தது? இல்லை, உண்மையிலே கொழும்பை பொறுத்தவரையிலே நானும் எனது சகோதரர் மனோ கணேசன் அவர்களும் 1999ஆம் ஆண்டு ஒன்றாகத்தான் ஒரே நேரத்திலே ஒரே நிமிஷத்திலே ஒரே செகண்டில் தான் ஒன்றாக அரசியலுக்கு வந்தோம். அவர் 99ஆம் ஆண்டு அவர் மாகாண சபைக்கு தெரிவாகி அப்பொழுதுதான் எங்களது முதல் பிரவேசமாக இருந்தது. மீண்டும் திருப்பி 2001ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் சிரமப்பட்டு தமிழ் பிரதேசத்தை உருவாக்கணும். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்கள் அங்களது தொகுதியில் வடகொழும்பு என்றால் வடகொழும்பில் இருக்கும் ஒருவருக்கு தான் சிங்களவருக்கு தான் வாக்களித்தார்கள். வேறு இன மக்களுக்கு வாக்களித்தார், தவறென்று சொல்லவில்லை. ஆனால் அப்படியான நிலைப்பாடு தான் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அதே நேரம் தமிழ் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர்கள் மனதிலே புகுத்தி பாரிய அளவில் 2001ஆம் ஆண்டு நாங்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தை கொழும்பில் உருவாக்கினோம். அது ஒரு பெரிய கஷ்டமான விடயம். ஆனால் நாங்கள் அனைவரும் பல எனது சொத்துக்களை விற்று அவர் மனோ கணேசன் அவர்களும் செலவு செய்து பாரிய அளவிலே மக்கள் மனதை மாற்றி அவர்களுக்கு சரியான ஒரு தமிழ் உணர்வை ஏற்படுத்தி கொழும்பு மாவட்டத்திலே நாங்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தினோம். பின்பு அந்த தமிழ் பிரதிநிதித்துவம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே வந்தது. பின்பு மைசூரன் வந்தார், அவரும் வெற்றி பெற்றார். 2 தமிழ் பிரதிநிதிகளும் உருவானார்கள். சந்தோஷமான விடயம். தொடர்ச்சியாக பின்பு அவருக்கும் மனோ கணேசனுக்கும் மைசூரனுக்கும் இடையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதை ஆமாம், 2 பேருக்கும் இடம்பெற்றது. பிறகு தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டு மனோ கணேசன் அவர்கள் கண்டியிலே போட்டியிட்டார், நான் கொழும்பிலே போட்டியிட்டேன். நான் கொழும்பிலே வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது, அவருக்கு அங்கே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கவில்லை. இருப்பினும் கூட பின்பு 2015ஆம் ஆண்டு மனோ கணேசன் அவர்கள் வெற்றி பெற்றார், 20 வெற்றி பெற்றார். 24ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு பாரிய அலை ஒரு நாட்டிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அந்த ஒரு அலை ஏற்பட்ட காரணமாக மனோ கணேசன் அவர்களுக்கு பாரிய அளவிலே தோல்வியை தழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருப்பினும் கூட தேசிய பட்டியல் மூலமாக அவர் உள்வாங்கப்பட்டிருப்பதனால்
இன்று வரை நாங்கள் 2001ஆம் ஆண்டிலிருந்து கட்டிக்காத்த அந்த கொழும்பு மாவட்ட தமிழ் பிரதித்துவம் இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்திலே அப்படியான ஒரு பிரதித்துவத்தை நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குமா என்பதை பார்க்கும் பொழுது சற்று சந்தேகமாக தான் இருக்கிறது. ஆனால் ஏகோபித்த ஆதரவு மக்கள் மத்தியில் கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் 3 ஆசனங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றார்கள். உண்மைதான். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இப்பொழுது கொழும்பு மாவட்டத்திலே 3 தமிழ் உறுப்பினர்கள் போட்டியிட்டால் ஒருவருக்கொருவர் இடையிலே ஏற்படும் பிரச்சனைகள் தான், பொறாமைகள் தான். தன்னை விட அவர் அதிக விருப்பவாக்கு பெற்று விடுவாரா அல்லது இவர் விருப்பவாக்கு பெற்று விடுவாரா, அந்த பிரச்சனைகள் தான் காரணமாக தமிழ் பிரதித்துவம் இடம்பெறாமல் போனது. 2020ஆம் ஆண்டு தேர்தலிலும் கூட மனோ கணேசன் அவர்கள் அவரோட இணைந்து அவரது கட்சியிலே ஜனகன் அவர்கள் போட்டியிட்டார்கள். இடையிலே இவர்கள் இருவருக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டுவிட்டது. அதற்கு யார் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. முரண்பாடு ஏற்பட்டு விட்டதினால்தான் ஜனகன் அவர்களுக்கு வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. இருவரும் ஒன்றாக சென்றிருந்தார் என்றால் மனோ கணேசனுக்கு கிடைத்த வாக்கு ஜனகனும் கிடைத்திருக்கும், அல்லது ஒரு 2000-3000 வாக்கு கொஞ்சம் சற்று குறைவாக கிடைத்திருக்கும். ஆகவே முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மேயருக்காக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு சென்ற பிறகு மனோ கணேசனோடு பக்கத்திலே ஜனகன் இருந்திருந்தார் என்றால், அடுத்திருந்திருந்தார் என்றால் ஜனகன் பாராளுமன்றம் சென்றிருக்கலாம். அவை 2 பேர் போயிருக்கலாம். ஆனால் அங்கே பௌசி அவர்கள் தான் சென்றார்கள். பௌசி அவர்கள் சென்று பிழையான விடயம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மனோ கணேசன் அடுத்ததாக அதிக விருப்பு வாக்கு பெற்றவர் பௌசி, அவர் உள்ளே சென்று விட்டார். இதே ஜனகனும் மனோ கணேசனும் இணைந்து ஒரு ஒற்றுமையாக சென்றிருந்தார்கள் என்றால் 2020ஆம் ஆண்டு 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றிருக்கலாம். இதுதான் வரலாறு. ஆமாம், நீங்கள் மூத்த அரசியல்வாதிகள், நீங்கள் அனுபவத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்கே இந்த ஆதரவுகள் சகிப்புத்தன்மை தவறவிடப்படுகின்றது தெரியவில்லை. ஒவ்வொருடம் இருக்கும் ஈகோ பிரச்சனைகளாக தான் நான் இருக்கும். நான் யாரையும் விமர்சனம் பண்ண விருப்பப்படவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்றும் நான் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறேன். எனது கட்சியிலே ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இன்று இருக்கிறார்கள். எங்களுக்கு 10-12 பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எதிர்காலத்திலே மாகாண சபை தேர்தல் ஏற்படும் என்றால் நாடு முழுக்க நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை நான் எதிர்காலத்திலே எந்த ஒரு தேர்தலில் நான் போட்டி போட போவதும் இல்லை. தேசிய பட்டியல் எனக்கு கிடைத்தால் கூட நான் பாராளுமன்றத்தில் போகப்பட்டு விருப்பமில்லை. உண்மையிலே நான் மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், அமைச்சராகவும் இருந்து விட்டேன். ஒரு தமிழன் என்ற முறையிலே எனக்கு இந்த நாட்டிலே ஒரு பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ முடியாது. ஆகிய உச்சக்கட்டத்தை நான் தொட்டுவிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருக்கிறது. இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது நான் பல மாவட்டங்களிலே சிறப்பான இளைஞர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டலை உருவாக்கி அறிவுறுத்தல்களை கொடுத்து சரியான முறையில் ஆலோசனைகளை வழங்கி அவர்களை நேர்மையான அரசியலுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பணி சிறப்பான முறையிலே நடக்கும் என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்லை, இந்த பெரிய ஒரு விடயம் ஏனென்றால் வயோதிபத்தை அடைந்த பின்பும் ஆசனங்களை விட்டுக் கொடுக்காத பலர் மத்தியில் நீங்கள் இப்பொழுது கூட கிளம்பி இளையோர் போல தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இவ்வாறு வாய்ப்புகள் கொடுப்பது உண்மைக்கு தலைமுறை சார்ந்த இளையோர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான். ஆம், நாம் வாழும் காலத்திலே எல்லோரும் செய்வதை போல நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மனதிலே சரியான முறையிலே என்ன நடக்கின்றதோ அதை செய்ய வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். நாங்கள் இறந்த பிறகும் எங்களை பற்றி மக்கள் பேச வேண்டும் என்றால் நாங்கள் நேர்மையாகவும் சரியான முறையிலும் செயல்பட வேண்டும் என்பது எனது நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கொழும்பு மாகாண சபை உங்களுடைய ஆதரவு அங்கே அதிகமாக இருப்பதாக கூறினீர்கள். ஆனால் அங்கு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கூறிய கருத்தை பார்க்கும்போது அரசாங்கம் நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அங்கே வெற்றி பெற்றதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே பல விமர்சனங்கள் எதிர்க்கட்சி தரப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதல் பட்ஜெட் வாசிப்பின் போது 3 வாக்குகளால் மாநகர சபை என்பிபி கையிலிருந்து சென்று விட்டது. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் மேயரை தெரிவு செய்யும் பொழுது வாக்களித்தவர்கள் இந்த பட்ஜெட்டிலே பட்ஜெட்டுக்கு எதிராக, அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்து இந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து விட்டார்கள். நாங்கள் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் கூட உடனடியாக நண்பர் முஜிபுர் ரஹ்மான், உண்மையிலே முஜிபுர் ரஹ்மான் எனது நண்பர் 2009ஆம் ஆண்டு மாகாண சபையிலே நான் இருந்த பொழுது மாகாண சபைக்கு அவர் வந்தவர். 2010ஆம் ஆண்டு நான் பாராளுமன்றம் செல்லும் பொழுது அங்கேயும் போட்டி போட்டு அவரால் வெற்றி பெற முடியாதவர். இருந்தாலும் கூட அவர் உடனடியாக இந்த வரவு செலவு திட்டம் தோல்வி அடைஞ்சதை குறித்து உடனடியாக ஊடகங்களுக்கு சொல்கிறார், நாளை முதல் கொழும்பு எங்கள் கைகளில் வந்துவிட்டது என்று. முஜிபுர் ரஹ்மான் முதிர்ச்சி இல்லாத ரஹ்மானாக செயல்பட்டிருக்கின்றார் உண்மையிலே. என்றால் அரசியலமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும்.
பட்ஜெட் வரவு செலவு திட்ட தோல்வியடைந்தால் 2வது முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்து வெற்றி பெற முடியும். அப்படியும் தோல்வியுற்றாலும் கூட ஒரு வருட காலம் மேயருக்கு அங்கே ஒரு வருடம் மேயராக செயல்பட முடியும். அதன் பிறகு 2வது வருடத்தில் தான் மீண்டும் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கப்படும் தோல்வி ஏற்பட்டால்தான் அது கொழும்பு முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சியின் கைகளுக்கு வரலாம். ஆனால் உடனடியாக வெளியே வந்து அதை சொல்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் திட்டமிட்டு இந்த பட்ஜெட்டை வரவு செலவில் தோற்கடித்திருக்கிறார்கள். நான் தெளிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன், மக்கள் பிரதிநிதிகள் ஏன் தெரிவு செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் தெரிவு செய்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டுமா அல்லது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமா? அப்படியானால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தான் இவர்கள் சொல்லுவார்கள். அப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் சொல்லுபவர்கள் சரியான ஒரு வரவு செலவு திட்டத்தை, இந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டால் சுகாதாரத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கின்றது. 6 லட்சம் மக்கள் கொழும்பு மாநகரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 10 லட்சம் மக்கள் கொழும்பு மாநகரத்தை தினமும் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக 16 லட்சம் மக்களது சுகாதாரம் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த சுகாதாரத்துக்கு முழுமையான முறையில் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 2வதாக கல்வித்துறை, அதாவது பாடசாலைகளுக்கு 60 ரூபாயில் உணவு கொடுத்தார்கள், அதை 100 ரூபாயாக மாற்றியிருக்கிறார்கள். பாடசாலை வறிய ஏழை எளிய, அதாவது கொழும்பு நகரத்தை எடுத்துக்கொண்டால் பல தோட்டப்புறங்கள் இருக்கின்றன. அந்த தோட்டப்புறங்களில் இருக்கும் ஏழை எளிய சிறார்களுக்கு உணவு சம்பந்தமான சரியான முறையை தெரிந்திருக்கிறார்கள். அதேபோல் வடிகால், இன்று பார்த்தால் வெள்ளம் வந்தால் எல்லா இடத்துலையுமே தண்ணீர் நிறைகிறது. இதனை சரி செய்வதற்கான பாரிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு நிதி உதவியுடன் அவற்றை செய்து முடிப்பதற்கான வேலை திட்டங்களை இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் திண்ம கழிவுகளை பார்த்தால் அதுதான் பாரிய ஊழல் நடந்தது. திண்ம கழிவுகளுக்கு யாருக்கு நாங்கள் கண்ட்ராக்ட் கொடுக்குறோமோ அவர்கள் மாநகர உறுப்பினர்கள் எல்லோருக்கும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தார்கள். இது எனக்கு நன்றாக தெரியும். இதை வாங்கிய கட்சி தலைவர்களையும் எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அப்படியான நேரத்தில் நேர்மையான முறையிலே ஒரு விசேடமான நவீன கருவிகளுடனான திண்ம கழிவுகளை அகற்றும் ஒரு பட்ஜெட்டை இந்த வரவு செலவு திட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பல மாநகர சபைக்கு சொந்தமான பல பாதைகளை சீர் செய்வதற்கும் பல விதமான மக்களுக்கான நன்மைகளை செய்வதும் சுயதொழில் செய்வதற்கான ஏற்பாடுகள் போன்று பல விடைகள் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த எதிர்க்கட்சிகள் அந்த வரவு செலவு திட்டத்தின் விவாதத்தின் போது சொல்லுகிறார், அந்த எதிர்க்கட்சிகளின் தேசிய அமைப்பாளர் என்று சொல்லுகிறார் திரு மன்சில் அவர்கள், மாநகர சபை மன்சில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, இந்த மாநகர சபையில் இந்த வரவு செலவு திட்டத்தை நான் ஆதரிக்கிறோம், சிறப்பான விடைகள் பல இருக்கின்றன, ஆனால் 5 பில்லியன் அளவுக்கு வரவு செலவு திட்டத்தில் குறை இருக்கிறது. இந்த 5 பில்லியன் குறையை மக்களிடமிருந்து வரிப்பணத்தில் தான் எடுக்க பார்க்கிறார்கள் அவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் ஒன்று அவருக்கு தெளிவாக சொல்லிக்கொள்ள வருகின்றேன், மத்திய அரசாங்கமும் என்பிபி தான், மாநகர அரசாங்கம் என்பிபி தான். குறைபாடு ஏற்படும் பொழுது மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த என்பிபி மாநகர சபைக்கு நிதியை வழங்க முடியும். அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. ஆகவே வரவு செலவு திட்டத்தை அவர்கள் பிள்ளை என்று சொல்லவில்லை, மாறாக வேறொரு காரணத்தை கொண்டு தோற்கடிக்கப்பட்டு அதிகாரத்தை கைப்பற்ற பார்க்கிறார்கள். ஆகவே வரவு செலவு திட்டம் பிழையானால் அந்த வரவு செலவு திட்டத்தில் எங்கே பிழை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். சுட்டிக்காட்டி இருந்தால் 2வது வாசிப்பிலே நாங்கள் அதனை திருத்திக் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறினார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகிறது கொழும்பை நாங்கள் கையில் எடுப்போம் என்று முஜிபுர் ரஹ்மானுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இப்படியான பிழையான அரசியல் செய்தால் மக்கள் ஒருபோதும் அவர்களுக்கு மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் இடது நோக்கமாக பார்க்கின்றேன். இன்றைய நேரத்தில் அரசியல் அதிதியாக வரை இருந்திருப்பவர் முன்னாள் பிரதி அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கிருபா கணேசன் அவர்களுடன் பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிற தருவாயில் தற்போது மற்றொரு முக்கியத்துவமான விடயம், செல்வாக்கு செலுத்தும் அமைச்சராக இருந்தவர், தேசிய மட்டங்களில் அரசியல் ஆயுத போராட்டங்களில் கூட வரலாற்று ரீதியாக அதிகமாக பேசப்பட்டவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது இப்பொழுது பெரும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல கருத்துக்களும் உலா வந்த மனமே இருக்கின்றது. அவருடைய கைது விவகாரம் ஒரு தவறான முன்னுதாரணம் என்று சம்பிக் அவர்கள் கூட ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். நீங்கள் அவருடைய கைதை எவ்வாறு பார்த்தீர்கள்? அங்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருக்கின்றன. ஒரு சிலர் அவர் சிறந்த மனிதர் என்றும் சொல்கிறார்கள், ஒரு சிலர் அவர் தமிழ் இனத்துக்கு ஒரு துரோகமான ஒரு மனிதர் என்றும் சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் பார்த்த வரையிலே அவர் ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு மனிதராகத்தான் நான் பார்த்திருக்கின்றேன். நான் பழகிய காலம், அதற்கு முன்பு என்ன நடந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாதை பற்றி நான் பேச விருப்பப்படவில்லை. இருந்தாலும் கூட அவரது கைது உண்மையிலே நான் நினைக்கிறேன் இந்த கைதினூடாக ஒரு பாரிய பிரச்சனைகளை அரசாங்கம் எதிர்நோக்க வேண்டி வரலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருக்கு இராணுவத்தால் சுமார் நான் நினைக்கிறேன் 15க்கு அதிகமான துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதரின் பாதுகாப்புக்கு
எனக்கு ஒரு 15 ஆயுதங்கள் வழங்கப்பட்டால் 15 ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு என்னால் செல்ல முடியாது. எனக்கு கடந்த கால அரசாங்கத்தில் வழங்கியது ஒரு ஆயுதம், அந்த ஒரு ஆயுதத்தை நான் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றேன். அதே போல் திருப்பி அழைப்பின் போய் ஒப்படைத்தும் விட்டேன் நான். ஆகவே 15 ஆயுதங்கள் ஏன் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இராணுவம் வழங்கியது? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போகின்றது? ஆகவே 15 ஆயுதம் வழங்கினால் அது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்களுக்கும் சேர்த்து தான் வழங்கியிருக்கின்றது. ஆகவே அந்த ஆயுதங்களில் ஒன்று இப்படி பாதாள உலக கோஷ்டியின் கைகளிலே சென்றிருக்கின்றது. இதன் காரணமாக தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஆயுதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது இராணுவம் செய்திருக்கின்றால், இராணுவம் ஏன் இந்த ஆயுதங்களை அவர்கள் வழங்கினார்கள்? அவர்களின் ஊடாக இராணுவம் எந்த செய்திருக்கிறார்கள்? கடத்தலை மேற்கொண்டார்களா, கொலைகளை மேற்கொண்டார்களா என்று பல கேள்விகள் இனி வெளிவரும். மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை எல்லாம் இனிமே வெளியே வரும். ஆகவே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சரியான முறையில் வாக்குமூலம் வழங்குவார்களே ஆனால், இராணுவத்தினர், முன்னைய அரசாங்க ஜனாதிபதிகள் அல்லது இராணுவத்தில் ஓய்வு பெற்ற பெரிய பதவியில் வைத்தவர்கள் எல்லோரும் பாரிய அளவிலே இந்த சிக்கலுக்குள் வர வேண்டி வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இவை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே டக்ளஸ் தேவானந்தா என்னுடன் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பண்பாளராகத்தான் பழகியிருக்கின்றார். அவரை பற்றிய ஏனைய கருத்துக்களுக்கு என்னால் விமர்சனம் பண்ண முடியாது. ஏனென்றால் அந்த முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனுடைய அவர்களுடைய தொடர்பான செய்திகளை பார்க்கும்போது கூட அந்த வேலியை பயிரை மேய்ந்த கதையாக பல சம்பவங்கள் நாளுக்கு நாள் வெளியே வந்தவனமே இருக்கின்றது. ஆனால் இந்த தேசிய பரப்புக்குள் பார்த்தால் பிள்ளையானின் கைதை தொடர்ந்து இனிய பாரதிய சகாக்கள் அவர் கைது செய்யப்படுகின்றார். தமிழ் தேசிய பரப்புகளிலும் பல இலக்கு வைக்கப்படுகின்றார்கள். இராணுவத்துடன் தொடர்புடைய பல ஆயுதங்கள் தொடர்பாகவும் நீங்களும் முன்வைத்திருந்தீர்கள். ஆனால் பெரிய விடயங்களை, பிரதான விடயங்களில் அதிகமாக கை வைப்பதற்கு ஏன் தயங்குகின்றார்கள்? உண்மையிலே அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த கேள்வியை நான் அரசாங்கத்தில் இருக்கும் முக்கிய தரப்பினரிடம் கேட்டிருக்கின்றேன். ஜனாதிபதி சந்திப்பின் போதும் கூட இது பற்றி தனிப்பட்ட முறையிலே பலரிடம் பேசியிருக்கின்றேன். அதற்கு இவர்கள் சொல்லும் ஒரே ஒரு காரணம், சரியான சாட்சிகள் இவர்களால் இன்னும் அதை சேகரிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்படியே சாட்சிகளை சேகரிக்கும் பொழுது பல இடையூறுகள், இடையிலே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற பல விடயங்கள் இடம்பெற்று பல இடையூறுகள் ஏற்படுகின்றன. ஆகவே இந்த இடையூறுகளின் காரணமாகத்தான் முழுமையான சாட்சியங்களை நாங்கள் பெற முடியாமல் இருக்கிறது. முழுமையான சாட்சியங்களை இப்பொழுதும் நாங்கள் சேகரித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே அதனூடாக நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாநகர சபை பட்ஜெட் சம்பந்தமான விவாதத்தின் போதும் கூட எங்களது கட்சியை அழைத்து எங்களது கட்சியின் சார்பாக இருக்கின்ற மாநகர சபை இதில் வரவு செலவு திட்டத்திலே உட்வாங்குவதற்கான ஆலோசனை கேட்ட பொழுது நாங்கள் சொல்லியிருந்தோம், கொழும்பு விவகாரமாயுதை பூங்கா இருக்கின்றது. இந்த பூங்கா பாரிய அளவிலே அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஒரு பூங்கா, காதலர்களுக்கு மட்டுமல்ல குடும்ப சகிதமாக போய் இருக்கக்கூடிய பூங்கா. ஆகவே அதற்றை முழுமையான முறையிலே அபிவிருத்தி செய்வதற்கு கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுவும் இதில் உள்வாங்கப்பட்டு இருக்கின்றது. அதை நான் சொல்ல வரவில்லை. அதே நேரத்தில் நாங்கள் ஒரு தெளிவாக சொன்னோம், கடந்த கால மாநகர சபை, உங்களது கேள்விக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடைத்தானே, கடந்த கால மாநகர சபை பாரிய அளவிலே கோடி கணக்கில் பில்லியன் கணக்கிலே கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கான ஒரு கமிஷனை போடுங்கள், உடனடியாக போடுங்கள் என்று சொன்ன பொழுது 2வது கட்ட வாசிப்புக்கு முதல் நாள் அரசாங்கம் கெசட் பண்ணியிருக்கிறார்கள் வர்த்தமானியிலே, இதற்கான ஒரு கமிஷனை நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று. ஆகவே பல இடங்களில் எனக்கு தெரியும் அதாவது மாநகர சொந்தமான கழிவு டாய்லெட்டுகளை கடைகளாக மாற்றியிருக்கிறார்கள், வீடுகளாக மாற்றியிருக்கிறார்கள் பல மாநகர சபை உறுப்பினர்கள். ஆகவே இப்பொழுது பொதுமக்களுக்கு அது எங்கே நடந்தது என்று தெரியும். பொதுமக்கள் அதனால் வெறுப்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது பொதுமக்கள் அந்த கமிஷனுக்கு சென்று அவர்கள் மீது அந்த குறைபாடுகளை தெரிவிக்கும் பட்சத்திலே முழுமையான முறையில் இந்த ஊழலை செய்தவர்கள் தண்டிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இது எங்களது கட்சியின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆலோசனை, அது நிறைவேறி இருக்கிறது. ஆகவே இதுபோல் தான் எதிர்காலத்திலும் கூட பழைய ஊழல்வாதிகள் என்ன செய்தார்கள் என்று, பழைய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கவர்னர்கள், இவர்கள் போன்றவர்கள் என்னென்ன ஊழல்கள் செய்தார்கள் என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு கமிஷனை, பொதுமக்களிடம் பெறக்கூடிய ஒரு கமிஷனை அரசாங்கம் உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. அது வெகு விரைவில் வந்துவிட்டால் போதுமான சாட்சியங்களை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது ஊழல்வாதிகள் முழுமையான முறையிலே தண்டிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டது போல பல பெரிய தலைகள் இன்னும் இதில் சம்பந்தப்படவில்லை என்று சொல்கிறீர்கள். அவர்களுக்கான அந்த வேலைத்திட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், இந்த 2026ஆம் ஆண்டு அந்த நாட்டை இல்லாதொழித்த பல ஊழல்வாதிகளுக்கு ஒரு பாரிய ஒரு தண்டனை கொடுக்கும் காலம் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெகு விரைவில் அடுத்த ஈஸ்டருக்கு முன்பாகவே அந்த குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று பல மேடைகளில் நாங்கள் கேட்கக்கூடியதாக விடயம் இருக்கிறது. இப்பொழுது ஒரு வருடங்களும் கடந்து மற்றும் ஒரு ஈஸ்டர் நினைவு நாள் வரப்போகின்றது. இன்னும் நாட்டை வடுவாக
காயம் ஏற்படுத்திய ஒரு பேரழிவு என்பது சொல்லலாம். சர்வதேச நாடுகள் மத்தியில் கூட அதன் தாக்கம் இன்னும் இருக்கின்றது. ஆனால் ஏன் இந்த காலதாமதம் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு, தண்டிப்பதற்கு? இந்த விடயத்தில் நான் ஒரு விடயத்தை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் அரசாங்கத்துக்கு வெள்ளையடிக்க விரும்பவில்லை. அரசாங்கம் ஏதாவது பிழையாக செயல்படுமானால் அதை தெளிவாக எதிர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கும். இந்த ஒரே காரணத்தினால் உண்மையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக எதிர்கட்சியிலே இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது எது வேண்டும் என்றாலும் பேசலாம். ஆட்சிக்குள் உள்ளே வந்தால்தான் பல விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் பாரிய சிக்கல்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உகண்டாவிலிருந்து பணத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார். ஆகவே எரிபொருள் அமைச்சர் காஞ்சர் விஜயர் 150 ரூபாய் ஒரு லிட்டரில் பாக்கெட்டில் போடுகிறார்கள், நான் அதை குறைப்பேன் என்று சொன்னார். ஆனால் இவையெல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதையெல்லாம் சொல்லித்தான் மக்களின் வாக்குகளை பெற்றார்கள். ஆகவே அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது தெரிகிறது, அப்போ பெட்ரோலில் 150 ரூபாய் விலை குறைப்பை செய்ய முடியாது. காஞ்சிரம் 150 ரூபாய் பாக்கெட்டில் போட்டார் என்றால் அதை எடுத்து கொடுக்க வேண்டியதுதான், முடியாது அவர்களுக்கு. அதேபோல் ஈஸ்டர் தாக்குதலிலும் பல பாரிய சிக்கல்கள் இருக்கின்றன. இதிலே பல புலனாய்வு பிரிவினர்கள் சம்பந்தங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று கேள்விப்பட்டிருக்கிற ஊழல். ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டு ஈஸ்டர் பம் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை நிச்சயமாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்று எனக்கு அரசாங்க தரப்பில் இருந்து எனக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே அது நடக்க வேண்டும். அதேபோல் நான் சொல்கிறேன், எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது எது வேண்டாலும் பேசலாம். உள்ளே வந்து உட்கார்ந்தால்தான், இந்த கதிரையில் உட்கார்ந்தால்தான் அந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே பாடத்தை இப்பொழுது எதிர்கட்சியில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நல்லது. ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள், நல்லதை செய்தால் ஆதரிக்கிறீர்கள், வரவேற்கத்தக்க அரசியல் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது பேரழிவுக்கு பின்பாக இயற்கை அனர்த்தம் நாட்டை இந்த 4 ஆண்டுகளில் பல பேரழிவுகள் தாக்கி இருக்கின்றது. ஆனால் உடனடியாக மீள்கின்றது, கட்டமைக்கப்படுகின்றது. இருந்தும் பொருளாதார காலங்கள் பொறுத்தவரையில் அடிப்படை மக்களுடைய அடி வயிற்றில் கூட அது பாதிக்கின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த பேரழிவுக்கு பின்னரான அரசின் தொழிற்பாடுகள், செயல் திட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றது? உண்மையிலே இது நல்ல ஒரு கேள்வி. என்னால் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது பாருங்கள், கடந்த காலங்களிலே இதே போன்ற பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. வெள்ள பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது, அதேபோல் சுனாமி பேரழிவு ஏற்பட்டது. 2016-17ஆம் ஆண்டு கூட நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்திலும் கூட பாரிய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் என்ன நடந்தது என்றால், ஒருவருக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் கொடுத்தார்கள். ஏனென்றால் வெளிநாட்டு உதவிகள் பாரிய அளவிலே அந்த நேரத்தில் வந்து சேரவில்லை. ஏனென்றால் அங்கே ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் ஊழல்வாதிகள் என்று வெளிநாட்டிலே தெரியும் எல்லோருக்கும். அந்த ஒரு நிலை இருந்தது. வந்து சேரவில்லையா? இந்த அரசாங்கமாவது ஒரு வெளிப்படையாக ஒரு இலக்கத்தை வைத்து வருகின்ற நிதிகளை வெளிப்படுத்துகின்றது. அந்த காலகட்டங்களில் சுனாமி காலங்களில் கூட இன்னும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் தான் ஹெல்பிங் அம்பந்தோட்ட விடயங்கள். அப்பொழுது யார் யார் கையில் யார் யார் எவ்வாறு சுருட்டப்பட்டது என்பது கூட இன்னும் ஆதாரபூர்வம். அதே போல் வெளிநாடுகளிலிருந்தும் கூட நாடுகள் கூட பணத்தை இலங்கைக்கு உதவி செய்வதற்கு தயங்கியது. என்றால் இலங்கையில் அப்படி பாரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டங்கள் அது. ஆகவே ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ஊழலற்ற அரசாங்கம் என்பது ஓரளவு வெளிநாட்டில் இருக்கும் வெளிநாடுகளுக்கும் நன்றாக தெரியும். அதே போல் வெளிநாடுகளில் இருக்கும் புலம்பெயர்ந்தவர்கள் கூட பாரிய அளவு உதவிகள் செய்திருக்கிறார்கள். அதே போல் இங்கே நாட்டில் உள்ளே இருக்கும் பெரிய நிறுவனங்கள் கூட பாரிய அளவிலே உதவிகளை செய்திருக்கிறார்கள். என்றால் இந்த அரசாங்கம் சரியான முறையில் செயல்படும் என்று. ஆகவே கடந்த காலங்களிலே ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய், பாதிக்கப்பட்ட 2000 ரூபாய், மரணம் அடைந்தவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கும் பொழுது இப்பொழுது வீடுகளை துப்புரவு செய்வதற்கு 25,000 ரூபாயும், அந்த வீட்டிலே தங்கி இருக்கும் பிள்ளைகளுக்கு, பாடசாலை பிள்ளைகளுக்கு 25,000 ரூபாய் வழங்குகிறது. அது ஒரு முக்கியமான விடயம். என்றால் அவர்களது சீருடைகள், புத்தகங்கள், காலணிகள், பாரிய அளவிலே பாடசாலை புத்தகங்கள், பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதே போல் உடைந்த வீடுகளுக்கு 50 லட்சம் முதல் 1 கோடி வரையும் வழங்கப்படுகிறது. 20 லட்சம் வழங்கப்படுகிறது. சிறிதாக பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கப்படுகிறது. இப்படியான பாரிய அளவிலே இந்த நிதி வழங்கப்படுவதற்கு காரணம் நிதியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல எங்கே இருந்து யார் இவ்வளவு நிதியை வழங்குகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே $1.8 பில்லியன் உண்மையிலே இந்த அனர்த்தத்துக்காக செலவிடப்பட வேண்டும் என்ற நிலையிலே 2 பில்லியனுக்கு அதிகமான டாலர்கள் கைவசம் இருக்கின்றன, கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே சரியான முறையில் செயல்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் சில குறைபாடுகள் இருக்கின்றன. கிராம சேவர்கள் மத்தியிலே இருக்கும் சில குளறுபடிகள், சிலர் பாதிக்கப்படாதவர்கள் தங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படியான பல குறைபாடுகள் இருக்கிறது. சில ஊர்களுக்கு கொண்டு உதவிகளை செய்ய கிராம சேவர் செல்லும் பொழுது சில ஊர்களில் சொல்ல எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, பக்கத்து ஊர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே கொண்டு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல மனங்களும் இருக்கிறார்கள். ஆகவே இப்படியான நிலையிலே எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த இடத்துல செயல்பட்டால்தான், எதிர்கட்சியிலும் சேர்ந்து செயல்பட்டால்தான்
உண்மையிலே இந்த அழுத்தத்தை முழுமையான முறையிலே இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். அதற்கு நான் எதிர்க்கட்சியினரை நான் கரங்கூப்பி அழைக்கின்றேன். எந்த விதமான ஒரு முரண்பாடுகள் இன்றி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த அழுத்தத்தில் இருக்கும் மக்கள் மீண்டும் பழைய வாழ்வுக்கு வருவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, பலமான எதிர்க்கட்சி ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண் தான், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கின்ற விடயத்தை பார்க்கும்போது உண்மைதான். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட சிறு சிறு பணத்தை சேர்த்து அரசாங்கத்துடைய நிதியத்துக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. இந்த நாட்டின் உண்மைதான். அந்த மக்களே ஏற்கனவே நாளான சம்பளத்துக்காக வாழ்வியலுக்காக கஷ்டப்படுகின்ற ஒரு மக்கள் அவர்கள் இவ்வாறு சேகரித்து அனுப்பும் போது ஒரு பெருமையான விடயம்தான். இருந்தும் ஜனாதிபதியின் எண்ணங்களோ குறிப்பிட்ட தலைமைத்துவம் சார்ந்தவர்களுடைய நல்லெண்ணங்கள் இருந்தாலும் செயல்திறன் குறைந்த பலர் இந்த அரசாங்கத்துள் அங்கம் வகிப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. சில இடங்களில் அங்காங்கே காணக்கூடியதான சம்பவங்களும் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அந்த குவிக்கப்பட்ட மையத்தை தவிர்த்து எதை சரியாக வழி செய்யுமா? அது நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். 159 பாராளுமன்ற உறுப்பினரில் எத்தனை பேரை உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பாக என் பிரதேச சார்ந்தவர்களை கூட எனக்கு தெரியாது. ஆகவே 150 பாராளுமன்ற உறுப்பினரிலே தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்களில் எத்தனை பேரை உங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஆகவே ஏகேடி என்ற அந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற இந்த பேருக்காகத்தான் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவானார்களே ஒழிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடோ அல்லது அவர்கள் திறமையோ அல்லது அவர்கள் நல்லவர்களோ வல்லவர்களோ நேர்மையானவர்கள் என்ற காரணத்தால் அல்ல. நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அதற்கு காரணம் அடுத்த காலங்களில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் செய்த அநியாயங்கள் ஊழல்கள் தான் காரணமாக இருந்தது. ஆக ஒட்டுமொத்த ஒரு மாற்றத்துக்காக வழங்கப்பட்டது. நீங்கள் சொன்னது போன்று நான் கூட தனிப்பட்ட முறையில் 183 2 பங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை என்பிபி பெற்றுக்கொண்டது மக்கள் சரியான தீர்ப்பல்ல என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல எதிர்க்கட்சியும் ஒரு ஜனநாயக எதிர்க்கட்சி இருந்தால்தான் ஜனநாயகம் நிலைநாட்டப்படும். ஆகவே 159 பேரை கொடுத்தது மக்கள் ஏற்பட்ட வெறுப்பில் காரணமாகத்தான். ஆனால் அந்த அளவு வந்திருக்கக்கூடாது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்டது போன்று புதிதாக எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது அவர்களுக்கு வாக்கு விழுந்திருக்கிறது என்று. தெற்கிலே தமிழ் பெண்மணிக்கு வாக்கு கிடைத்திருக்கிறது, இங்கே மாத்திரை காலி மாவட்டத்திலே. அப்படிலாம் பார்க்கும் பொழுது மக்கள் என்னென்றால் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டார்கள். தனிப்பட்டவர்களை பார்த்தல்ல, ஏகேடி என்ற அந்த எங்களது ஜனாதிபதியின் பெயரை வைத்து அந்த சின்னத்துக்கு வாக்களித்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது சற்று அனுபவம் மற்றவர்களெல்லாம் தான் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு அனுபவம் பெற்று சரியான முறையில் செயல்படுவதற்கு குறைந்தபட்சம் இப்பொழுது 1 வருடம் தான் ஆகியிருக்கிறது. இன்னும் 2-3 வருடங்கள் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம், எங்கள் கட்சியோட கூட தெரிவித்திருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களை விட சற்று தகவல்துறையும் அறிந்த நிபுணர்களை வைத்துக்கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள். இல்லாவிட்டால் அனுபவமற்ற அந்த காலகட்டம் உங்களது அரசாங்கத்திற்கு ஒரு பாரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று கூட சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நேரத்தில் இன்றைய செய்தியை ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மோசமான வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2வது இடம். அதாவது 1வது நைஜீரியா, 2வது இலங்கை, 3வது பங்களாதேஷ். இதற்காக இலங்கை இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தப்பின் காரணமாகத்தான் இவ்வாறான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இலங்கையின் பொருளாதாரம் பாரிய அளவிலே வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தது. கோவிட் காரணமாக சுற்றுலா பயணிகள் வரவில்லை. சுற்றுலா பயணிகள் தான் இலங்கையிலே முதல் அதிகூடிய வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது. அதேபோல் தேயிலை ஏற்றுமதியிலே பாரிய அளவிலே இலங்கை முன்னிலையிலே இருந்தது அந்த காலங்களிலே. அந்த தேயிலை துறையை சரியான முறையிலே எந்த ஒரு அரசாங்கமும் கையாளவில்லை. தேயிலை துறையிலே வேலை பார்க்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்படாதனால் அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து நகரங்களிலே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும், அங்கே தோட்டங்களிலே தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்வதற்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்ட காரணமாக அவை சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் காடுகளாகி தேயிலையின் தரமும் குறைந்து பாரிய அளவிலே தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி அடைந்தது. இதற்கு அங்கே இருக்கும் அந்த தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியத்தை வழங்க முடியாத ஒரு காரணமாக இது சம்பந்தமாக எந்த ஒரு அரசாங்கமும் கூட வாக்குறுதிகளை தான் கொடுத்தார்களே ஒழிய அரசாங்க பிரதிநிதிகளும் உள்ள அரசாங்கத்தில் அங்கம் வைத்த அமைச்சர்களும் கூட வாக்குறுதிகள், தமிழ் அமைச்சர்களும் கூட வாக்குறுதிகளை கொடுத்தார்களே ஒழிய
அவற்றை சரியான முறையில் செய்யவில்லை. உங்களையும் சேர்த்து நீங்கள் விமர்சிக்கிறீர்கள். இல்லை, நான் என்னை பொறுத்தவரை பிரதியமைச்சர் தொலைத்தொடர்பு தகவல் நான் தொலைத்தொடர்பு பிரதியமைச்சராக இருந்தேன். நான் கல்வி சம்பந்தமான விடயங்களில் தான் அதிகமான கவனம் செலுத்தினேன் என்பதையும் இந்த ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். அந்த பிரதியமைச்சராக இருந்த பொழுதும் கல்வி சம்பந்தமாக கணினிகளை பாடசாலைகளுக்கு வழங்கியிருந்தேன், பல ஸ்தாபனங்களுக்கு வழங்கியிருந்தேன். ஆகவே அதை நான் சரியாக செய்திருந்தேன். நான் மலைநாட்டிலே நான் என்னுடைய கட்சி செயல்படவும் இல்லை அந்த நேரம். அப்படிதான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எங்களது. இப்பொழுது நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே அங்கே இருந்த அந்த நேரம் அங்கே வைத்த அமைச்சர்கள் எல்லாம் சம்பளத்தை கூட்டி தருவோம் என்று சொன்னவர் யாருமே எதுவுமே செய்யவில்லை. அதே நேரத்தில் நான் குறுகிய காலத்தில் அமைச்சராக இருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது வெறும் 6 மாதங்கள் தான் நான் பிரதி அமைச்சராக இருந்தேன். அதான் உண்மை. நான் அமைச்சு பதவியை கேட்டுவிட்டு மைதக்கு ஆதரவு தெரிவிக்க போகவில்லை. எனது தமிழ் பாடசாலை கொழும்பு மாவட்டத்தில் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் ஆதரவு தருகிறேன் என்று தான் சொல்லி தான் சென்றேன். அந்த மாதிரி அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை பாடசாலைகளுக்கு வழங்கினார். அந்த அபிவிருத்திகள் சிறப்பான முறையிலே நடைபெற்றதான் மேற்பார்வை பார்த்து நடந்தது. எனக்கு திருப்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த தேயிலை வருமானம் வீழ்ச்சி அடைந்ததும் ஒரு காரணம். இந்த நாடு மிக மோசமான பொருளாதார நிலைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது. இப்பொழுது சுற்றுலாத்துறை சரியாக அமைகிறது. அந்த நேரத்தில் சுற்றுலாத்துறை வராத காரணத்தினால் நாடு மோசமான நிலைக்கு சென்றது. பொருளாதார மோசமான நிலையை அடையும் பொழுது நிச்சயமாக நாட்டிற்குள் போதைப்பொருள் கடத்தல்கள், அதே போன்று துஷ்பிரயோகங்கள், கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரிக்கும். என்றால் பணம் இல்லாத பொழுது இளைஞர்கள் வேறு வழி இல்லாமல் இவ்வாறான விடயங்களில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மோசமான நாடுகளின் பட்டியலில் இலங்கை அங்கு வைப்பதற்கு காரணமாக இருந்தது. அதுதான் இதே கடந்த கால அரசாங்கங்களும் பொறுப்பெடுக்க வேண்டும். கண்டிப்பாக சுதந்திர இலங்கையின் அந்த நேரத்தில் இந்தியாவும் சுதந்திரம் அடைந்தது. எல்லா நாடுகளும் ஆசியாவை பொறுத்தவரை சுதந்திரம் அடைந்தது. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும்போது அவர்கள் எங்கேயோ இருக்கின்றார்கள். அழகான இயற்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசத்தினுடைய இந்த ரேட்டிங், இந்த தரத்தை பார்க்கும்போது ஒரு விதத்தில் கவலை தான். இதை எவ்வாறு நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டும்? உண்மையிலே இது அரசாங்கத்தின் கரங்களில் தான் இருக்கிறது. மக்களும் சரியானவர்களுக்கு வாக்களித்து ஜனநாயக கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அப்படியான அரசாங்கம் கையில் இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்தின் மீது தான் ஏதேனும் சற்றாவது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் ஊடாக இந்த நிலைமையை மாற்றி மக்களுக்கு நேர்மையான முறையிலே சரியான முறையிலே மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை மக்கள் மனதிலே இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை தவிர்த்து வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. உண்மையிலே ஆப்ஷன் இல்லை. அந்த ஆப்ஷனை உருவாக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இல்லை. சஜித் பிரேமதாஸ் அவர்களை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. இருந்தால் அவரது பேச்சை மக்கள் இப்பொழுது கேட்பதே இல்லை. ஏனென்று தெரியவில்லை. நாமல் ராஜபக்ச சற்று மேலெழுந்து வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவங்களது ஆட்சியிலே கடந்த காலங்களை ஊழல்களை பார்க்கும் பொழுது அது நடைமுறைக்கு சரியாக வருமா என்று தெரியவில்லை. ஆகவே மாற்றீடாக எந்த ஒரு இளைய தலைவர்களும் இல்லை, இளைய தலைமுறை கட்சிகளும் இல்லை. ஆகவே இப்பொழுது இருக்கும் இந்த அரசாங்கத்தின் ஊடாக அரசாங்கத்தின் பிள்ளைகளை சுட்டி காட்டி அரசாங்கத்தின் முட்டி மோதியாவது இந்த அரசாங்கத்தை சரியான வழியிலே நாங்கள் கொண்டு செல்வோமானால் அது சிறப்பான விடயமாக இருக்கும் என்று தான் நான் கேட்கிறேன். அதே போல் எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது அரசாங்கத்தின் இந்த பட்ஜெட்டுக்கு கூட தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஏனென்றால் வேதனம் அங்கே கொடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக. அது மட்டும் காரணம் அல்ல, இந்த அரசாங்கம் சரியாக செயல்படுகிறது என்பதை அவர்கள் உள்மனதிலே உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஆதரவித்தார்கள். ஆகவே அதே போல் ஆதரத்தை நான் வரவேற்கிறேன். அதே போல் அரசாங்கத்தின் குறைநிறைகளை நேரடியாக அரசாங்கத்துடன் பேசி இந்த நாட்டை முன்னெடுத்து போவதற்கு இணைய வேண்டும் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே வேறு நாடுகளை பாருங்கள், தேர்தல் நேரங்களில் முட்டி மோதி கொள்வார்கள். இவரை பற்றி அவரை பற்றி இவரெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு தேர்தலில் ஒரு அரசாங்கம் வெற்றி பெற்ற பின்பு நாட்டுக்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சியினர் நாட்டின் எதிர்காலத்தை நோக்கி அரசாங்கம் செல்லும் பொழுது அதுக்கு முட்டுக்கட்டை இடுகிறார்கள். அதுதான் எதிர்க்கட்சி ஜனநாயகம் என்று அவர் சொல்லுவார். இல்லை, எதிர்க்கட்சியும் இணைந்து கொண்டு செயல்பட்டால்தான் இந்த நீங்கள் சொன்ன அந்த 2வது 3வது இடத்திலிருந்து நாங்கள் 10வது 20வது 30வது இடத்து போய் நல்ல இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு பல்வகமை கொண்ட ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் அரசியலமைப்புக்குள் தான் அந்த நாடு செயல்பட வேண்டும். பல நாடுகள், உலக வல்லரசுகள் அதுக்கு ஒரு உதாரணம். ஆனால் அண்மைய வடக்கு கிழக்கை மையப்படுத்திய சம்பவங்களை பார்க்கும்போது சில வருத்தமளிப்புகின்ற விடயங்கள் அங்கங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சுதந்திர இலங்கையில் மீள முடியாத சிக்கலுக்கும் அது அரசாங்கத்தை தள்ளப்படுகின்றதான் சொல்லலாம். இதில் நான் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்த ஒரு விஷயம், அதை இங்கே படிக்கின்றேன். மகவம்சத்தை அடிப்படையாக கொண்ட பிராந்திய உரிமை கோரல்களும் தமிழ் பிராந்தியங்களில் சிங்கள பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவதும் வரலாற்று அடிப்படை அற்றவை என்று அவர்கள் நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஆங்காங்கே படுகின்ற செய்திகள், பல விடயங்கள் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கின்றன. நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்?
உண்மையிலே இந்த தையெட்டு விவகாரங்களை கூட பார்க்கும் பொழுது அங்கே பலாத்காரமாக தமிழர் தாய் நிலங்களை அபகரித்து தான் இந்த விவகாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அங்கே இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு பௌத்த பிக்கு விகாராதிபதி ஒருவர் கூறியிருக்கிறார், உண்மையிலே கூறியிருக்கிறார், தமிழர்களிடங்கள் இப்படியாக செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இல்லை, இதற்கு முன்பும் பல சம்பவங்கள் அங்கங்கே நடந்தது. விடுக்குநாரி குருந்தூர் மலை தொடர்பாக பல விடயங்கள் புதிய விடயம் வரும்போது பழைய விடயங்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இது மனித இயல்பு. வடக்கு கிழக்கில் மையப்படுத்திய பல சம்பவங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தையீட்டு விவகாரம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் அதான் சொல்கிறேன், இந்த அரசாங்கத்திற்கும் கூட முழுமையான முறையிலே சிங்கள பௌத்த இனவாதத்திலிருந்து வெளியே வர முடியாது. அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வெளியே வர வேண்டும் நினைத்தாலும் கூட அவருக்கு பாரிய அழுத்தங்கள் சங்கநாய மகாதேரர்கள் மூலமாகவோ அல்லது கட்சியின் உள்ளே என்பிபி உள்ளே கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதை தவிர்த்து அவரால் அரசியல் செய்ய முடியாது என்ற செய்ய முடியாது என்ற நிலையில் அவர் ஆளாகி இருக்கிறார் என்பதை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தையீட்டு விவகாரத்தில் கூட ஜனாதிபதி எவ்விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தெரிவிக்காததை பார்க்கும் பொழுது அந்த பௌத்த சிங்கள இனவாதத்திலிருந்து அவருக்கும் கூட வெளியே வர முடியவில்லை. இது ஒரு பிழையான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இவ்விடயத்தை சர்வதேச ரீதியாக சென்று தான் நாங்கள் இதனை தீர்க்க முடியும் என்று நினைக்கின்றேன். ஆனால் கடந்த காலையிலும் கூட பல விடயங்களுக்கு நாங்கள் சர்வதேசத்தை அணுகியிருக்கின்றோம். ஆனால் சர்வதேசத்தின் ஊடாக எதையுமே செய்யக்கூடிய சூழ்நிலை வரவில்லை. ஆகவே இது ஒரு துர்பாக்கிய ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்குது. பல விடயங்களை சரி செய்வதற்காக அரசாங்கம் பல புதிய சட்டங்களை இயற்றிக் கொண்டு வருகின்றது. ஆனால் அவை சாத்தியமான நடைமுறையில் இருக்கின்றதா? ஆரம்ப கட்டத்தில் அது பற்றி பேசப்படும். ஆனால் காலப்போக்கில் அது நீர்த்து போக செய்கின்ற செயல்பாடுகளாக தான் இருக்கும். இந்த க்ளீன் ஸ்ரீலங்காவை கூட நாங்கள் ஆரம்பத்தில் அப்படி தான் பார்த்து நாங்கள் அது தொடர்ச்சி நீட்சி ஒரு வித சந்தேகமாக தான் இருக்கின்றது. அவ்வாறு இந்த நாட்டை, இந்த மக்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்காக இது சார்ந்த அனைத்து சமூகங்களும் சம உரிமையுடன் வாழ்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் தானே? நிச்சயமாக அரசியலமைப்பு மாற்றத்தை உருவாக்குகிறேன் என்று தான் இந்த அரசாங்கம் சொன்னார்கள். நான் கட்டாயம் மாற்றுவேன் என்று. அதேபோல் ஜனாதிபதி முறைமையும் நான் மாற்றுவேன் என்று தான் வந்தார்கள். ஆனால் இது இரண்டும் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை, செயல்முறையில் வரவே இல்லை. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட அந்த தையீட்டு விவகாரமோ அல்லது தமிழர்களுக்கு எதிரான விவகாரங்களோ ஒரு பிழையான விடயம் என்று கை நீட்டி பேச முடியாமல் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவருக்கு முடியாமல் இருக்கிறது. அதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறார்கள். அதாவது இவர்களுக்கு தேவை சிங்கள பௌத்த வாக்குகள் தேவைப்படுகிறது. அது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பாராளுமன்றத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பல தமிழ் தேசிய பரப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பல அரசியல்வாதிகள் கூட அதை விமர்சித்திருந்தார்கள். சிறிதரன் அவர்கள் நேரடியாக அதை கண்டித்திருந்தார். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய உடனடியாக அவர் கூறிய வசனம் செஞ்சிருந்தார். அதே போல் அர்ச்சனா அவர்கள் வேறு விதமாக பேசுகிறார்கள். அவர் சிங்கள இனவாதத்துக்கு சாதகமாகவும் பேசுகிறார் சில நேரங்களிலே. அவை இப்படியான அரசியல்வாதிகள் இருக்கும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாமல் நிலைமை இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரும் இதனை கண்டுகொள்ள மாட்டேங்கிறார். ஜனாதிபதியும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு மோசமான ஒரு யுகம் ஏற்படுமோ என்ற சந்தேகத்தை தான் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அரசாங்கம் சரியாக செயல்பட வேண்டும். தாங்கள் அதிகாரத்தில் இருப்பதற்கு சிங்கள பௌத்த வாக்குகள் தான் காரணம் என்று நினைத்து கொண்டால் அது பிழையான விடயமாக பார்க்கின்றேன். இப்போ கிட்டத்திலே அண்மையிலே நான் பல சிங்கள சகோதரர்கள் பல மாவட்டங்களில் இருப்பவர்களுடன் உரையாடிய பொழுது, தமிழ் மக்களிடம் உரையாடிய பொழுது, முஸ்லிம் மக்கள் உரையாடும் பொழுது, இந்த அரசாங்கத்திற்கு கடந்த காலங்களில் வழங்கி இருந்த 100% வாக்குகளிலே 20% சிங்கள வாக்குகள் தான் குறைந்திருக்கிறது. தமிழ் முஸ்லிம் வாக்குகள் அந்த அளவுக்கு பாரியளவு குறையவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த 20% சிங்கள வாக்குகள் குறைந்திருப்பது என்று சாதாரண ஒரு அரசியல்வாதியாக எனக்கே தெரியும் என்றால் பல நிபுணர்களை வைத்துக்கொண்டு செயல்படும் இந்த அரசாங்கத்துக்கு அது தெரிந்திருக்கும். ஆகவே இந்த 20% வாக்குகளை மீண்டும் சரி பண்ணுவதற்கு இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இது பிழையான விடயம். இப்படி இவர்கள் செல்வார்களே ஆனால் ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்குகளையும் இவர்கள் இழந்தார்கள் ஆனால் நாடு பின்னோக்கி செல்லும். ஏனென்றால் ஒவ்வொரு வரலாறு பல பாடங்களை புகட்டி இருக்கின்றது. குறிப்பிட்ட மதத்துக்கு, குறிப்பிட்ட சமூகத்துக்கு மாத்திரம் நாங்கள் முன்னுரிமை கொடுத்திருந்தால் அதை பெற்றுக்கொள்வதற்காக தேர்தல் காலங்களில் அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி அனைத்து தரப்புகளும் அரசியல் செய்ய முற்படும். அப்பொழுது இந்த நாடு சுபிட்சமான நிலையை முன்னோக்கி நகர்த்தாது. இதில் இவர்கள் இன்னும் கற்றுக்கொண்ட பாடங்களை செய்வார்களோ தெரியவில்லை. ஆனால் அதிபெரும்பான்மையான வாக்குகளும் அதிகாரங்களும் இங்கே குவிந்து இருக்கின்றது, செய்யலாம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நான் மாகாண சபை உறுப்பினராக இருந்தேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன், அமைச்சராகவும் இருந்தேன். அதற்கு மேல் எனக்கு பிரதமராக முடியாது, ஜனாதிபதி ஆக முடியாது என்று ஏன் சொன்னேன் என்றால், இதுதான் இன்றைய இலங்கையின் அரசியல்.
ஆகவே அப்படியான ஒரு நிலைமை, ஒரு தமிழன் அல்லது ஒரு இஸ்லாமியர் ஜனாதிபதியாக வர முடியும் என்ற நிலைமை இந்த நாட்டுக்கு என்று வருகிறதோ அன்றுதான் நாங்கள் சுபிட்சமான ஒரு நிலையை நோக்கி செல்ல முடியும். ஒரு பிரதமராக கூட இதுவரை தமிழர்கள் வரவில்லை. ஆகவே இப்படியான நிலைமை மாற்றப்பட வேண்டும். திறமையானவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று அந்த நிலை எண்ணம் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டும் என்றால், சிங்கள மக்கள் மத்தியிலே இவ்வாறு புகழ்பெற்ற ஒரு எங்களது அன்றகுமார் திசாநாயக்க போன்ற பல சிங்கள மக்கள் மத்தியில் அதிகமான வாக்குகளை பெற்ற இவர் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவர் அதை செய்ய தவறினால் நிச்சயமாக வரலாறும் இவரையும் மன்னிக்காது என்று இதற்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கூறிய இந்த விடயம் உண்மைதான். இந்த சூழல் தான் அதற்கான சரியாக வாய்ப்பளித்திருக்கிறது. இந்த வாய்ப்பை தவறவிட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். யுத்தத்துக்கு பிந்திய ஒரு சமூகம் 15-16 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் பல விடயங்கள் சந்தேகங்கள் தொக்கி நிற்கின்றது. வடக்கு கிழக்கு அரசியலை, அந்த தேசிய கட்சி பிறப்புக்குள் செயல்படுகின்ற அரசியல் தலைமைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மீண்டும் கேளுங்கள். வடக்கு கிழக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீங்க? உண்மையிலே வடகிழக்கில் இருக்கும் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை வவுனியா மாநகர சபையும் கூட அவர்களோடு இணைந்து தான் நாங்கள் மாநகர சபை உருவாக்கினோம். டெபுட்டி மேயராக வந்தோம். இப்பொழுது ஏதோ வழக்கு போடப்பட்டிருக்கிறது. நான் ஏன் பார்க்கிறேன் என்றால், வடக்கு கிழக்கிலே இப்பொழுது பிரிந்து நிற்கும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். சுமந்திரன் அணியினர், சுரேஷ் பிரேமச்சந்திர அணியினர் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். செல்வம் மடைக்கலான் போன்றவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் இணைந்து கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் இருக்கும் பொழுது எவ்வாறு ஒற்றுமையாக இருந்தார்களோ அப்படி ஒற்றுமையாக இருந்த பொழுது 20க்கு அதிகமான ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். அது படிப்படியாக குறைந்து சின்ன பின்னமாக சிதைந்து போயிருக்கிறது. ஆகவே மீண்டும் இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். டக்ளஸ் தேவானந்தா இருந்தால் அவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள், பரவாயில்லை. அது யுத்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்பது வேறு. இப்பொழுது எமது மக்களுக்கு என்ன தேவை என்பதை நோக்கி செல்ல வேண்டும். கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பல கட்சிகள் கூட ஒரு காலத்தில் மாறி மாறி அவர்களை துப்பாக்கி குழல்கள் வந்து நீட்டப்பட்டவை தான். வரலாறை நாம் மறைக்க முடியாது. தேவானந்தா விட்டு குறை சொல்ல முடியாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களது இதுவும் ஒரு குழுவாக செயல்பட்டார்கள். அடைக்கண்ணன் அவர்கள் குழுவாக செயல்பட்டார்கள். இப்படிதான் செயல்பட்டார்கள். விடுதலை புலிகள் காலத்திலே அதை எல்லோரையும் ஒன்றிணைத்து விடுதலை புலிகள் ஒன்றாக செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார்கள். ஆகவே இன்று அவர்களை அப்படி ஏற்படுத்துவதற்கு விடுதலை புலிகள் இல்லாவிட்டாலும் கூட அவர்களாக உணர்ந்து ஒற்றுமையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது தான் என்னோட நோக்கமாக இருக்குது. அப்படியாக செயல்படும் பொழுது நாங்களும் பொழுது வடக்கிலே போட்டியிட்டோம். கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். வடக்கில் மட்டும் நான் நினைக்கிறேன் எனக்கு 26,000 வாக்குகள் நான் பெற்றேன் வடக்கில் மட்டும். ஆகவே அப்படியாக நாங்களும் கூட இணைந்து தமிழர்கள் என்ற முறையிலே, அது தென்னிந்திய தமிழர்களோ அல்லது மலையக தமிழர்களோ வடக்கு தமிழர்களோ கிழக்கு தமிழர்களோ என்ற பேதங்கள் எல்லாம் அப்புறம் தள்ளி நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டாமல் நிச்சயமாக பாரிய அளவிலே உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாராளுமன்றத்திலே எங்களது அந்த வாக்குகளை அந்த பார்க்கும் பொழுது நிச்சயமாக சிங்கள கட்சிகள் எங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு வருவார்கள். நிச்சயமாக அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஆகவே இன ரீதியாக நாங்கள் செயல்பட்டோமானால், நாங்கள் தமிழர்கள் என்ற இனரீதியாக செயல்பட்டால் முஸ்லீம்கள் என்ற இனரீதியாக செயல்பட ஆரம்பிப்பார்கள், சிங்களவர்கள் என்ற இனரீதியாக செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஆகவே எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒரு சர்வதேச அல்ல அனைத்து இனங்களும் ஒன்றாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டில் உருவாக்கினால்தான் இந்த நாட்டுக்கு ஒரு சுபிட்சம் ஏற்படும் என்று நினைக்கின்றேன். கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசித்தீர்கள். இப்பொழுது அந்த வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. பொதுவாக மக்களின் அவநம்பிக்கைகள் தான். இதை கட்டியெழுப்புவதை விடுத்து அதிகமாக வடக்கை நோக்கி நீங்கள் வடக்கு மாத்திரம் சொல்லவில்லை, 22 மாவட்டங்களில் உங்களுடைய அரசியல் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் காரணம் எதுவாக இருக்கின்றது? இல்லை, உண்மையிலே நான் அனைத்து மாவட்டங்களையும் செல்வதற்கு காரணம் எனது கட்சியிலே அனைத்து தரப்பினரும் இருப்பதனால்தான். தமிழர்கள், முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், சிங்களவர்கள் என்று எல்லோரும் இருக்கும். சிங்களவர்கள் இருக்கும் பொழுது நான் இந்த காலியிலே மாத்திரையிலே எனது கட்சியை வளர்ப்பதற்கு காரணங்கள் இருக்கின்றது. அதே போல் வடகிழக்கு செல்வதற்கு காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த அடிப்படையில் நான் செயல்படுகிறேன். ஆனால் யாரோடும் இணைந்து செயல்படுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். அந்த எந்த விதமான ஒரு பாகுபாடு என்னிடம் இல்லை. ஆகவே கொழும்பு மாவட்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் பாரியளவில் இழந்ததற்கு காரணம் அந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இடம்பெற்ற ஒரு அலை. அந்த அலையில் எல்லோரும் அல்லொன்று சென்று விட்டார்கள். இல்லாவிட்டால் அதற்கு முதல் 2020ஆம் ஆண்டு 69,000 வாக்குகளை பெற்ற மனோகரேசன் 19,000 வாக்குகளை பெற்று 50,000 வாக்குகள் எழுத காரணம் ஒரு அலை அடுத்து விட்டு போய்விட்டது. ஆனால் அதேதான் நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் அவர் கொழும்பு மாவட்டத்திலே மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு செல்வாக்கை பெற்று சரியான முறையில் செயல்படுவாரே ஆனால் மீண்டும் அவர் பாராளுமன்றத்தில் செல்ல முடியும். அதற்கு நாங்களும் ஒத்துழைப்போம். அதில் எந்த கருத்துக்கிடம் இல்லை. என்றால் எங்களுக்கு தமிழ் பிரதிநிதித்துவம் தலைநகரில் தேவை. அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் என்ற அந்த கஷ்டப்பட்ட இது எனக்கு தெரியும் நன்றாக. ஆகவே மீண்டும் அந்த தமிழ் பிரதிநிதித்தை கொண்டு வர வேண்டும். இந்த அனர்த்தத்துக்கு பிற்பாடு, இயற்கை அனர்த்தத்துக்கு பிற்பாடு இன்னுமே முகாம்களில், இடைத்தங்கள் முகாம்களில் பல மக்கள் வாழ்கின்றார்கள்.
அவர்களுடைய குடியேற்றம் தொடர்பாக பல விடயங்கள் இப்பொழுதும் பேசப்படுகின்றன. துரிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. பல பாடசாலைகளில் கூட அவர்கள் வாழ்கின்றார்கள். எவ்வாறு இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை முன்னெடுக்கப் போகின்றது, செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப் போகின்றது? சில மலையகத்தை பொறுத்தவரை சில பாடசாலைகளில் தங்க வைப்பவர்கள் மீண்டும் அந்த இடத்திலே மண் சரிவு சாத்தியம் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது இவர்கள் போக மறுக்கிறார்கள். அப்படியான நிலைமையிலே அதை என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. அரசாங்கத்துக்கும் இது புரியவில்லை. அவர்களுக்கு உடனடியாக அந்த பாடசாலைகளிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தாவிட்டால் அந்த பாடசாலைகள் இயங்காது. அந்த பிரச்சனையும் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான சரியான இடங்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடையாளப்படுத்தி அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இது சம்பந்தமாக நிச்சயமாக நான் 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி ஜனாதிபதி அவர்களை நாங்கள் எங்களது கட்சியில் சந்திக்க இருக்கின்றது. நிச்சயமாக இந்த விடயத்தை நான் அவரிடம் சொல்ல வேண்டும். என்றால் மக்களுக்கு சரியான இடத்தை காண்பித்து அந்த இடத்துக்கு அவர்களை குடியமர்த்தப்பட வேண்டும். பழையபடி இந்த மண்சரிவு ஆபத்து இருக்கும் இடத்துக்கே அந்த வீடுகளுக்கே அவர்களை செல்ல சொல்வது சரியான விடயமாக நான் பார்க்கவில்லை என்று அவரிடம் தெளிவான முறையில் நாங்கள் சொல்லுவோம். இது மட்டுமல்ல, பல விடயங்களை நடத்தினால் சில பாகுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன, இன ரீதியான பாகுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அவற்றை கூட சில நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை தவிர்த்த நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பெற்றிருக்கின்றேன். அதேபோல் பதுளை பகுதியில் இருக்கும் பல அரசியல் பிரமுகர்களிடம் பெற்றிருக்கின்றோம். பல புள்ளிவர்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவற்றுடன் சென்று ஜனாதிபதியுடன் நிச்சயமாக இதை பற்றி நாங்கள் சந்திக்கும் பொழுது 5, 6ஆம் தேதி சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இதனை தெரிவித்து ஜனாதிபதியினருக்கு ஒரு தெளிவை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். உண்மையிலே ஜனாதிபதி சொல்லும் பொழுது அவருக்கு பல பாரிய வேலைகள் இருக்கின்றன. முதலில் நான் சொன்னது போல அவரை சுற்றியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த தெளிவும் இல்லை, அனுபவமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே ஜனாதிபதி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார். அந்த இக்கட்டான நிலையிலே அவருக்கு சரியான முறையிலே புள்ளி விவரங்களை வழங்கி அவர் அதனூடாக நாங்கள் செயல்படுமையானால் இந்த அனுபவமற்ற தன்மை சற்று குறைந்து நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கின்றேன். அனுபவம் உள்ளவர்களை கொண்டு சென்றால் அங்கே ஊழல்கள் நடக்கின்றன. அதுதான் இன்னொரு பிரச்சனை. நீங்கள் கூறிய ஜனாதிபதி இக்கட்டான நிலைமையில் இருக்கின்றார் என்றால் ஒரே இடத்தில் அதிகாரம் குவிந்திருந்தால் அவ்வாறு தான். நல்ல பெரிய பெரிய நாடுகள் நிலப்பரப்புகளில் பாருங்கள், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அதிகாரம் ஒரு இடத்தில் குவிக்காமல் அதிகார பரவலாக்கல் அதை மையப்படுத்திய மத்திய அரசாங்கத்தில் இருந்தால்தான் அனைத்து துறைகளிலும் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் அல்லது பிராந்தியத்தில் அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு அதிகாரங்களை வழங்கப்பட வேண்டும். இறுதியாக, நிகழ்ச்சியின் இறுதியாக ஒரு கேள்வி. மாற்றங்கள், முடிவுகள், எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் ஆளும் தரப்புக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் உங்களுடைய பார்வையில் சொல்ல விரும்புவது எதுவாக இருக்கின்றது? இல்லை, உண்மையிலே ஆளும் தரப்புக்கு நான் சொல்ல விரும்புவது பவரை சென்ட்ரலைஸ் பண்ண டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள். மாகாண சபை தேர்தல் நடத்துங்கள். மாகாணங்களுக்கான அதிகாரங்களை சரியான முறையை வழங்குங்கள். இந்த போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் என்பதெல்லாம் பிறகு பார்ப்போம். முதலிலே மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள். அதற்கு பிறகு காணி, போலீஸ் அதிகாரம் வழங்குவதா இல்லையா என்பதை பற்றி பேசலாம். ஆகவே அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புவது டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள் பவர்களை. அதனூடாக சரியான முறையிலே உங்களால் பவனிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல் எதிர்க்கட்சிகளுக்கு நான் சொல்லுகின்றேன், தயவு செய்து எதிர்க்கட்சி அரசியல்தான் அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் ஒரே நோக்கம் என்ற நீதியிலே செயல்படாதீர்கள். தயவு செய்து அரசாங்கத்துக்கு உங்களை ஆலோசனைகள் வழங்குங்கள். ஆலோசனையை அவர்கள் கேட்காவிட்டால் அது வேறு விடயம். ஆனால் உங்களால் முடிந்த ஆலோசனை வழங்குங்கள். எதிர்க்கட்சியிலே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வேண்டிக் கொள்கின்றேன், நீங்கள் எதிர்க்கட்சி ஏகோபித்த எதிர்க்கட்சி என்று சொல்கிறீர்கள். இப்போ நீங்கள் எதிர்க்கட்சியில் ஒன்றாக இணைந்திருக்கிறீர்கள் என்றால் யாருடன் இணைந்திருக்கின்றீர்கள்? கடந்த காலங்களில் ஊழல் செய்த கட்சிகள் எல்லாரும் தான் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். கொழு மாநகர சபையில் அப்படித்தான். ஆகவே ஊழல் செய்தவர்களுடன் நீங்கள் ஒன்று சேருவீர்களானால் அது நடைமுறைக்கு சாத்தியமான விடயமில்லை. ஆகவே தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த அரசாங்கத்துடன் சற்று சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு, தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அரசாங்கத்துக்கு முன்னோக்கி செல்வதற்கான வேலை திட்டத்தை நீங்கள் கொடுத்தால்தான் மக்கள் உண்மையிலே உங்களை அடுத்த தேர்தலிலே மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்குவார்கள். இல்லாவிட்டால் புதிய முகங்களை மக்கள் தேடுவார்கள். இதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதுதான் எதிர்க்கட்சியிலே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, மத்திய கொழும்பு அதே போல் மலைநாட்டும் சரி தான் சொல்ல விரும்புகின்றேன். நன்றி. ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான பிரபா கணேசன் அவர்கள் இங்கு பல விடயங்களை பொதுவாக கருத்திட்டு இருந்தார். ஆளும் தரப்போ சரி, எதிர்க்கட்சிகளோ சரி, அவருடைய பார்வைகளில் பல முடிவுகள், மாற்றங்களை தொடர்பாக, மக்களின் எதிர்பார்ப்பு தொடர்பாக இந்த இடத்தில் கலந்துரையாடியமைக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். புதிய வருடத்தில் உங்களுடைய அரசியல் பயணங்களும் சிறப்பாக தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எனவே மற்றொரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் எல்ரோய் அமல்தாஸ். வணக்கம்.